குலதெய்வத்தை நினச்சி நம்ம எங்கே நினச்சி அவங்கள வரவேற்கணும்னு நினச்சி நம்ம பூஜைகள் செஞ்சோம்னால் அந்த குலதெய்வம் நம்ம வீட்டை வந்து நிற்கும். அவங்க கனவுல என்ன பார்த்தாங்களோ அதை அப்படியே அங்கே இருக்கும். ஒரு குடும்பத்திற்கும் குலதெய்வம் தான் முக்கியம். முதல் குலதெய்வம், அடுத்தது நம்மளுடைய மூதாதை. எல்லாருமே வந்து பிதுர் தோஷம் என்று நிறைய இப்போ அதிகமாகிடுச்சு. அவங்க 27 நாள்லேயே அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால் 41 நாள் கூட ஆகலாம். கேட்குறவங்களுக்கு கேட்குற விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரே விஷயம் குலதெய்வம் தான். நீங்கள் எதை வச்சு பூஜை பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் பண்ணுங்க. கோவிலுக்கு போக முடியலையே லாங்காச்சுன்னு சொல்லிட்டு இப்போ இங்கே போய் வழிபட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அது மகா தப்பு. குலதெய்வம் கண்டுபிடிச்சிட்டா அந்த இடத்துல நம்ம கால் பட்டாலுமே வைப்ரேஷன் கிடைக்கும். அபிஷேகம் ஆன்மீகம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சூளை தணிகாசல ஆச்சாரியர் மகன் வெங்கடேசன் ஆச்சாரியார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நம்ம ஆன்மாக்கள், கர்மா, குலதெய்வம் இதை பற்றின உண்மைகளை கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் சாமி. வணக்கம், நமஸ்காரம்மா. குலதெய்வம்னா என்ன, அதை பற்றின எப்படி அதை வழிபடுறது, அதை பற்றி சொல்லுங்கள். ஒரு குலத்திற்கும் அவர்களுடைய மூதாதிக்கள் சொல்லக்கூடியவர்கள் பிறந்த இடத்துல அவங்க மூதாதிக்கள் தான் குலதெய்வம். முதல் விஷயம், அந்த குலதெய்வத்தை நம்ம மூதாதிக்கள் மூலியமாக தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணும், தெரிய முடியும். மற்றவங்களாம் சொல்லி கண்டுபிடிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் இருந்தாலும் நம்ம வாழற இடத்துல, அதாவது பூர்வீகமாக பிறந்த இடங்களில் அதிலிருந்து கொஞ்சம் தொலைவில் தான் அந்த குலதெய்வ கோவில் உண்டு. குலதெய்வத்தை நினச்சி நம்ம எங்கே நினச்சி அவங்கள வரவேற்கணும்னு நினச்சி நம்ம பூஜைகள் செஞ்சோம்னால் அந்த குலதெய்வம் நம்ம வீட்டை வந்து நிற்கும். அது நம்ம ஒரு பூஜைகள் செய்ய செய்ய அதனுடைய விஷயங்கள் நமக்கு கனவுலேயே நம்மளுடைய அந்த தோற்றத்தை தெளிவாக காட்டும். இது அனுபவ ரீதியாக நம்ம இதில் திருமலவாயிலில் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களுடைய ஃபேமிலியில் குலதெய்வத்தை வந்து மறந்துட்டாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு தெரியாது, மறந்துட்டாங்க, சொல்லலை பெரியவங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த கருங்காலை கட்டைன்னு ஒன்று இருக்குது. அந்த கருங்காலை சொல்லுவாங்க. அந்த கருங்காலை கட்டை எடுத்துன்னு வந்து அதை பூஜை ரூமில் வச்சு அதுக்கு தேவையான பூஜைகள் பண்ணி அதை தன்னுடைய குலதெய்வமாக நினச்சி அவங்க வந்து பூஜை செஞ்சுட்டு வந்தாங்க. அப்போ செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கும் போது ஒரு 21 நாள் 27 நாள் கழித்து அவங்களுடைய கனவுல திரௌபதி அம்மன் சொல்லி அந்த அம்பாள் வந்து காட்சி கொடுத்துருக்காங்க. அந்த காட்சி கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த இடத்தினுடைய விஷயங்கள் அப்படியே அந்த குளம், கோவில், அதனுடைய இதை வந்து இவங்க கனவுல கரெக்டாக அதை பண்ணி பார்த்துருக்காங்க. பார்த்த உடனே அதுக்கப்புறமா அதை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தாங்க. எப்படின்னா அவங்களுடைய மூதாதைகள் பெரியவங்க கிட்டலாம் போய் கேட்க ஆரம்பிக்கும் போது அவங்க வந்து நம்ம இந்த ஊரில் தான் இருந்தோம்னு சொல்லியிருக்காங்க. அதை கண்டுபிடிச்சி அந்த கோவில் அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. போய் அந்த இடத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டரில் தான் அந்த கோவில் இருக்குது. அவங்க போய் பார்த்த உடனே அந்த ஆச்சரியமே என்னென்னா, அவங்க கனவுல என்ன பார்த்தாங்களோ அது அப்படியே அந்த இடத்துல இருந்தது. அதுதான் இப்போ குலதெய்வத்தை நினச்சி ஒருத்தவங்களும் கண்டிப்பாக குலதெய்வத்தை மறக்கக்கூடாது. ஒரு குடும்பத்திற்கும் குலதெய்வம் தான் முக்கியம். முதல் குலதெய்வம், அடுத்தது நம்மளுடைய மூதாதிக்கள். இவங்க 2 பேரையும் எந்த ஒரு குடும்பத்தில் கரெக்டாக வழிபடுறாங்களோ அவங்களுக்கு காலத்துக்கு என்ன நடக்குமோ அது கண்டிப்பாக நடக்கும். அது அவங்கக்கிட்ட மட்டும்தான் நம்ம கேட்க முடியும். குலதெய்வம் கிட்ட கேட்கலாம், அடுத்தது நம்ம மூதாதிக்கிட்ட கேட்கலாம். இப்போ மற்றவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் இந்த கோவில் போங்க, இந்த கோவில் போங்க, செய்யுங்கன்னு சொல்கிறதெல்லாம் அது அப்பாற்பட்ட விஷயம். முதல் நமக்கு குலதெய்வம் தான் முக்கியம். இஷ்ட தெய்வம்னு ஒன்று இருக்குது. இஷ்ட தெய்வம் என்பது நம்மளாக ஒரு இஷ்டப்பட்டு கும்பிடுவோம். சில பேருக்கு முருகர் பிடிக்கும், சில பேருக்கு பெருமாள் பிடிக்கும். அது வந்து இஷ்ட தெய்வம். அது வந்து நம்மளாக ஏற்படுத்திக்கிட்ட ஒன்று. ஆனால் குலதெய்வம் என்பது நம்ம மூதாதிக்கள் சொன்ன ஒரு விஷயம். அதனால் அந்த குலதெய்வத்தை வழிபடணும். இஷ்ட தெய்வம் என்பது நம்ம எப்படி வேணால் எந்த சுவாமி வேணால் வழிபடலாம். அது இதுதான் பண்ணணும்னு இல்லை. அடுத்து கிராம தேவதை. கிராம தேவதைனா நம்ம இருக்கக்கூடிய எல்லையில் ஒரு கோவில்ன்றது தான் பிரதானமாக இருக்கும். அது கிராம தேவதை. இதை 3த்தையும் வழிபட்டு ப்ளஸ் நம்மளுடைய மூதாதிக்களை குடும்பம் வழிபட்டாங்கனால் அவங்களுக்கு எந்தெந்த டைமில் என்னென்ன நடக்கணுமோ அது கண்டிப்பாக நடக்கும். திருமண தடைகளும் ஏற்படாது, குழந்தை பாக்கியத்துக்கும் பிரச்சனை வராது. இது எல்லாமே இவங்க மறந்ததுனால தான் இன்றைக்கி வர பிரச்சனை. எல்லாருமே வந்து பிதுர் தோஷம் என்று நிறைய இப்போது அதிகமாகிடுச்சு. பிதுர் தோஷத்துக்கு காரணமே இவங்க இதை மாதிரி விட்ட விஷயங்களால தான். அதனால் குலதெய்வ வழிபாடை கண்டிப்பாக செய்யணும்.
குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய விஷயம் அல்ல. குலதெய்வத்தை நினச்சி இவங்க ஏதாவது ஒரு பொருளை வச்சு அங்கே அதுக்கு பூஜை பண்ணிகிட்டே வந்தாங்கன்னா குலதெய்வம் இவங்க வீட்டை தேடி வரும். இது எவ்வளவு தூரம் உண்மை சாமி? இது இப்ப மக்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தா அவங்களுக்கும் இதே மாதிரி கனவுல வருமா? கண்டிப்பாக கனவுல, அதாவது தன்னுடைய ஆன்மாவை ஒருநிலைப்படுத்தணும். முதல்ல எனக்கு குலதெய்வம் தெரியல, எனக்கு குலதெய்வம் பெரியவங்க சொல்லலை, அதனால் எனக்கு என்னுடைய குலதெய்வம் என் குடும்பத்தை காக்கிறதுக்காக வந்து என் கூட இருக்கணும் சொல்லி ஒரு ஆன்மாவில் ஒரு குறிக்கோள் எடுத்துக்கிட்டு அதுக்காக சில பூஜைகள்னால் என்னென்னா ஒருநிலைப்படுத்தி நீங்கள் இந்த கருங்காலி கட்டை வச்சு பூஜை பண்ணாலும் பரவாயில்ல, அப்படி இல்லைனால ஒரு எலுமிச்சம்பழம் வச்சு அந்த அம்பாலை நினச்சி பூஜை பண்ணாலும் சரி. எத்தனை நாள் பூஜை பண்ணணும்? பூஜைன்றது வந்து ஆன்ம ரீதியாக நீங்கள் பண்ணுறது தான். இது வந்து இவ்வளோ நாளுன்றது வந்து நான் சொன்னது என்னென்னா அவங்க 27 நாள்லேயே அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால் 41 நாள் கூட ஆகலாம். ஏன்னா நீங்கள் விட்டு போன விஷயம்னு இருக்குல்ல, இப்போது நம்ம ஒருத்தவங்களை தாண்டி வந்துட்டோம்னா அவங்கள நம்ம எவ்வளோ தூரம் தாண்டி வந்திருக்கிறோன்ற விஷயம் வந்து இதில் தான் தெரிய வரும். இப்போது 2 தலைமுறை தான் நம்ம விட்டு வந்திருக்கோம்னு சொன்னால் அதுக்கு வந்து கொஞ்சம் நாளில் வரலாம். கிட்டத்தட்ட ஒரு 7-8 தலைமுறையாக விட்டுருந்தோம்னா அப்போ அது வர்றதுக்கான விஷயம் பண்ணால் நமக்கு தள்ளி தான் ஆகும். ஏன்னா அது மாதிரி வரும்போது அது 41 நாள் ஆகலாம், 1 இயர் கூட ஆகலாம். ஆனால் நீங்கள் எவ்வளோ அவங்கள நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பாக குலதெய்வம் வீட்டுக்கு வந்து வாசலில் நின்று பதில் சொல்லும். கேட்குறவங்களுக்கு கேட்குற விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரே விஷயம் குலதெய்வம் மட்டும்தான். வாசலில் 2 கால், வாசலில் 2 தூண் இருக்க மாதிரி ஒன்று குலதெய்வமோ இன்னொன்று நம்மளுடைய மூதாதிக்கள். இது 2த்துக்கு பாலமாக இருக்கிறவங்க தான் நம்ம. அப்போது இதை 2 விஷயத்தை நம்ம ஈக்குவலாக கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்தோம்னாலுமே நமக்கு எந்த ஒரு விஷயமும் நமக்கு மைனஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அருமையா சொன்னீங்க சாமி. இப்ப குலதெய்வம்க்கு வந்து நீங்க கருங்காலி கட்டை யூஸ் பண்ணி செஞ்சு பார்க்கலாம்னு சொன்னீங்க. இல்லைன்னா வந்து எலுமிச்சம்பழம் யூஸ் பண்ணி கூட செஞ்சு பார்க்கலாம்னு சொன்னீங்க. இப்ப எலுமிச்சம்பழம் யூஸ் பண்ணா அது ஒரு 2-3 நாள்லயோ இல்லை 1 வாரத்திலயோ அது நிறம் மாறிடும். அப்ப அதை மாத்திட்டே இருக்கலாம். அதாவது வந்து நேரம் ஆகுன்றது வேற விஷயம். ஆனால் நீங்கள் அதை நினச்சி ஒரு பூஜை பண்ணும்போது அதனுடைய சக்தி அந்த இடத்த மாற்றிடும். அதனால் அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது கெட்டு போகாது. நீங்கள் என்ன அளவுக்கு அதை நம்ம பூஜை செய்கிறோமோ அந்த அளவுக்கு தான். அதை வந்து நீங்கள் ஜலத்தில் போட்டு வச்சுருக்கலாம். இல்லைன்னா குறிப்பிட்ட நாள், இன்றைக்கி ஒரு 3 நாள் பூஜை பண்ணுறோமா, அடுத்த 3 நாள் அந்த எலுமிச்சம் பழத்திலிருந்து ஆக்சுவலாக அந்த பொட்டெல்லாம் நீக்கி அதை ஜலத்தில் கரைச்சிடணும். அதாவது வந்து ஒரு குளத்துலையோ எங்கேயோ விட்டுட்டு அடுத்த ஒரு எலுமிச்சம் பழத்தை வச்சு பூஜை பண்ணலாம். நீங்கள் எதை வச்சு பூஜை பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் பலன். இது கருங்காலி என்பது வந்து பார்த்திங்கன்னா அது ஈர்ப்பு சக்தி. அப்போது அதனுடைய தெய்வத்தினுடைய ஈர்ப்பு சக்தி அது சீக்கிரம் கிடைக்கும்ன்றதுனால தான் அதை சொல்கிறோம். அதனால் எலுமிச்சம்பழன்றது கனி, தெய்வ கனி. அது மற்ற கனி எல்லாத்த விட இது தெய்வ கனி. இதுதான் வந்து ஒரு ஈர்ப்பு சக்திக்கு உகந்தது. அதனால் அதுவும் உங்களுக்கு சீக்கிரமாக சொல்லுன்றதுக்காக தான் செய்கிறோம். இது 2 செஞ்சால் எது செய்கிறோமோ அதை ஆத்மார்த்தமாகவும் மன திருப்தியாகவும் இதுதான் தெய்வம் சொல்லி செய்யும். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம மாட்டேன்னு அதை வச்சுட்டு சும்மா ஒரு நாள் மட்டும் பூஜை பண்ணிவிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் கிடையாது. அதாவது அதுக்கிட்டே இருக்கணும்ல. நம்ம ஒரு நாளும் காலையில் ஒரு தீபம் ஏற்றி, அம்மா நான் குலதெய்வம் எங்களுக்கு மறந்துடுச்சு, ஆனால் எனக்கு நீ வந்து காட்சி கொடுத்து என்னை வழிநடப்படுத்த வேண்டியது உன்னுடைய கடமை. நீ தான் மக்களை காப்பாற்றணும். நாங்கள் வந்து உங்ககிட்ட சொல்ல வேண்டியதில்லை, ஆனால் நாங்கள் மறந்துட்டோம், எங்களுக்கு தெரியல, மூதாதிக்கள் சொல்லலை. அதனால் நீ வந்து எது மூலியமாக எனக்கு தெரியப்படுத்துமா, நான் அதுக்கான விஷயத்த நான் செய்கிறேன்னு சொல்லி அதை ஒரு கங்கணமாக எடுத்து செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக குலதெய்வம் வீட்டில் வந்து நிற்கும். அது உண்மை. இன்றைக்கும் சில பேர் வீட்டில் அதை செய்கிறாங்க, நடைமுறையும் படுத்திகிட்டு இருக்காங்க. ஏன்னா இது பெரியவங்க சொல்லாமல் மறந்த விஷயந்தான். அந்த காலகட்டங்களில் இருந்த விஷயம் வேறு, இப்போ இருக்கிற விஷயம் வேறு. எல்லாம் இதெல்லாத்தையும் மறந்துட்டு அதுக்கப்புறம் விநாயகர், அதுக்கப்புறம் நான் சங்கர சதுர்த்தி இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது அது என்ன ஆகும்னா இதை வந்து அதிகமாக கோவப்படுத்துகிற மாதிரி ஆகிடும். அதனால் இந்த விஷயத்த முதல்ல செஞ்சுட்டு அதுக்கு அடுத்தபடியாக சில விஷயங்களில் பண்ணால் கரெக்டாக நடக்கும். அதில் எந்த குறையுமே இருக்காது. சில பேர் குலதெய்வத்தை தப்பாக கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல சாமி, இதுதான் நம்ம குலதெய்வம்னே தெரியாமல் ஒரு தப்பான வேற சாமியை கும்பிட்டுட்டு இருக்காங்கல்ல, அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? அது தப்பு. அதாவது வந்து தப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இப்போ வந்து தப்பாக சொல்லக்கூடாது. நம்ம பெரியவங்க சொன்னது தான் நம்ம செய்கிறோம். அதனால் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்கலாம், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அவங்களுக்கு குலதெய்வம். ஆனால் மேல்மலையனூரில் போய் சாமி கும்பிட முடியாதனால இப்போ அதே அங்காள பரமேஸ்வரி சூளையில் இருக்குது, ராயபுரத்தில் இருக்குது, மின்ட்டில் இருக்குது,
நிறைய இடங்கள்ல இருக்குது. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த கோவிலுக்கு போக முடியலையே லாங்காச்சுன்னு சொல்லிட்டு இப்போ இங்கே போய் வழிபட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அது மகா தப்பு. அதை விட நீங்கள் வீட்டில் இருந்து குலதெய்வத்தை வணங்கினா கூட தப்பில்லை. ஆனால் இன்னொரு இடத்துல போய் வணங்கக்கூடாது. ஏதாவது அதே பேர் இப்போ நம்ம ஊர் தான் வெங்கடேசன்னா, நான் என்ன மாதிரி இப்போ வெங்கடேசன் யார் வேணா இருக்கலாம். ஆனால் இருந்தாலும் இவங்க அப்பா பிள்ளைக்கு பிறந்த இடம் இந்த இடம் தான், இந்த பிள்ளை தான். அதனால் எந்த இடத்துலையோ அந்த இடத்துல தான் போகும் ஒன்று. ரெண்டாவது, குலதெய்வம் கண்டுபிடிச்சிட்டா அந்த இடத்துல நம்ம கால் பட்டாலுமே வைப்ரேஷன் கிடைக்கும். ஏன்னா நம்மளுடைய மூதாதிக்களுடைய பாதம் அங்கே பதிஞ்சிருக்கும். அதனுடைய வைப்ரேஷன் நம்ம அந்த உணர்ந்துட்டாலுமே நம்மளுடைய விஷயங்கள் எல்லாமே எந்தெந்த டைமில் எது எதெல்லாம் தோணுமோ நமக்கு அவங்க முன்னாடி இருந்து காமிச்சிட்டே போவாங்க, வழி கொடுத்துட்டே போவாங்க. நம்ம மாட்டு நம்மளுடைய வாழ்க்கையை நடத்திட்டே இருக்கலாம். அதை மிஸ் பண்ணிட்டா தான் நமக்கு பிரச்சனை. ஆனால் அதை மாற்றி வழிபடுறாங்கன்னு சொன்னால் அது நம்ம மாற்றுன்றது நமக்கு தப்புன்னு தோணுனா தானே. இப்போ நம்ம தப்புன்னு தோணுனா, ஆனால் நம்ம நினச்சி வழிபடுறவர்கள் அதான் குலதெய்வம். அதனால் எந்த தப்பும் கிடையாது. ஏன்னா அந்த தப்பு எங்கன்னா பெரியவங்க சொன்னது தான். இப்போ பெரியவங்க சொன்னதான் நம்ம வழிபடுறோம். அதனால் பெரியவங்க என்ன சொல்லிட்டாங்களோ அதை நம்ம செஞ்சு தான் ஆகும். ஆனால் கூடிய அளவுக்கு நம்மளுடைய மூதாதிக்களுடைய ஊர் எங்கே இருக்குது, அந்த ஊர் பக்கத்தில் எங்கே இருக்குது, அந்த இடத்துல இந்த சுவாமி கோவில் இருந்திருக்கா சொல்லி அதை கண்டுபிடிச்சி அந்த இடத்துல போய் வழிபடுறது தான் சால சிறந்தது. அது தெரியாத பட்சத்தில், இப்போ ஊர் தெரியல, அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு சொன்னால் நம்ம பெரியவங்க என்ன சொன்னாங்களோ அதையே நம்ம கரெக்டாக பண்ணால் கூட தப்பில்லை. குலதெய்வத்தை வந்து பார்த்திங்கன்னா போய் வழிபடணுன்ற விஷயங்கள் வந்து லாங்ன்றத விஷயத்தை பொறுத்து தான் இருக்குது. இப்போ நம்ம அதே எல்லையில் இருக்கோம்னா நம்ம டெய்லியும் கூட போய் வழிபடலாம், தப்பு கிடையாது. ஆனால் நம்ம லாங்கில் இருக்கோம், அதனால் அந்த டைம் போக முடியல. அது மாதிரி குலதெய்வ கோயிலுக்கு போகணுன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம்னா குடும்பத்தோடு போவோம். இப்போ மற்ற கோயிலுக்கு போகிற மாதிரி ஒரு ஆள் இதுன்னு போக மாட்டோம். குலதெய்வத்துக்கு போகணுன்னா குடும்பத்தோடு போவோம். அப்போது எல்லாருக்கும் சந்தர்ப்பம் கூடி வர்றதுக்கு அந்த 1 இயர் ஆகுது. அதனால தான் 1 இயருக்கு ஒரு வாட்டின்றோமே தவிர மாதம் ஒரு நாள் போயிட்டு வந்தால் கூட தப்பு கிடையாது. நமக்கு இன்னும் வைப்ரேஷனும் நம்மளுடைய சில விஷயங்களும் இன்னும் கூடுதலாக நடக்கும். அதுக்காக மட்டும் இல்லை, எந்த விஷயம் ஆரம்பிக்கிறோன்னு வச்சுக்கினாலும் அந்த எல்லையில் போய் அம்பாள் கிட்ட ஒரு பூஜை பண்ணிட்டு வந்து ஆரம்பித்தா அந்த வேலையில் எந்த தடங்களும் வராது. இந்த வேலை இல்லாமல் எந்த வேலைக்குமே நம்ம ஒரு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறோன்னாலும் குலதெய்வ கோயிலில் போய் வழிபாடு பண்ணிவிட்டு ஆரம்பிக்கலாம். திருமணம் இப்போ நம்மலாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, கல்யாணத்துக்கு மட்டும்தான் குலதெய்வம், அடுத்தது காது குத்துறது, இது 2 விஷயத்துக்கு தான் சில பேர் செய்கிறாங்க. சில பேருக்கு வந்து குலதெய்வம் கோவில் கிடையாது. அவங்களுக்கு வந்து குலதெய்வம் என்பது முனீஸ்வரன் சொல்லி 3 கல் வச்சு வழிபாடு பண்ணுவாங்க. அவங்க வந்து பண்ணுறவங்கெல்லாம் வந்து அவங்கவுங்க வீட்டுங்கள்லேயே மேலேயே வச்சு அது கும்பிடுவாங்க. அதுக்கு தப்பு கிடையாது. அதே மாதிரி காவல் தெய்வம்னு ஒன்று இருக்குது. இப்போ வெறும் குலதெய்வம் மட்டும் இல்லாமல் குலதெய்வத்துக்கு காவல் தெய்வம்னு ஒன்று இருக்குது. அந்த காவல் தெய்வத்துக்கு சில பூஜைகள் பண்ணுவாங்க. அந்த பூஜைகள்லாம் வந்து சில பூஜைகள் வந்து இப்போ பெரியாண்டவர் பூஜை, அதுக்கப்புறம் வந்து காட்டேரி முனீஸ்வரன் சொல்லக்கூடிய ஒரு பூஜை, இதெல்லாம் வந்து ஒரு சில குடும்பங்களில் மட்டும்தான் அது உண்டு. எல்லாருக்குமே கிடையாது, சில குடும்பங்களில் மட்டும் இருக்குது. அந்த குடும்பங்கள்லேயும் அந்த விஷயத்தை பண்ணும்போது அது பெரிய பூஜை. பெரியாண்டவர் பூஜை என்பது வந்து சின்ன பூஜை கிடையாது, ஒரு பெரிய விஷயம். அது வந்து பெரிய விஷயம்னா ஒரு 108 எல்லா விஷயமும் 108 பண்ணக்கூடியது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா பல குடும்பங்கள் பங்காளிகள் எல்லாரும் சேர்ந்து அதை வழிபடுவாங்க. அதனால் அதெல்லாம் வந்து அவங்க வம்சத்துலேயே ஒரு வாட்டி தான் கும்பிடுவாங்க. அது எப்போன்னா காது குத்தத்துக்கு முன்னாடி செய்வாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம்லாம் வந்து இவங்களுக்கு கோவில் கிடையாது, இவங்க வீட்டிலே வச்சு சாமி கும்பிடுவாங்க. அதனால் ஒரு தப்புமே கிடையாது. பெரியவங்க நமக்கு என்ன சொல்லியிருக்காங்களோ அதை நம்ம கரெக்டாக பண்ணாலுமே போதும். ஆனால் தெரியாத விஷயத்தை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும், அதுதான் முதல் விஷயம். இப்போ என்னப்பா இந்த ஊர் தானா, இப்போ நம்ம இங்கே இருக்கோம், ஆனால் நம்ம பிறந்த ஊர் எது, நீங்கள் பிறந்த ஊர் எது, உங்களுடைய ஊர் எது, உங்களுடைய மூதாதிக்கள் என்ன, உங்களுடைய அப்பா பேர் என்ன, பாட்டி பேர் என்ன, தாத்தா பேர் என்ன, இதெல்லாத்தையும் கேட்டு சில விஷயங்களை புரிஞ்சு வச்சுக்கிட்டா அது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது.